வணக்கம். இந்த ஊரடங்கு முழுமையாக விலக்கிக் கொள்ளப்படாத நிலையில் பல இடங்களிலும் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு, ஒரு மாவட்டத்திலிருந்து அடுத்த மாவட்டத்திற்கு செல்வதற்கோ அல்லது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம் செல்வதற்கோ உங்களுக்கு இந்த ePass என்பது தேவை. அதனை இணையம் வழியாக எப்படி பெறுவது என்பதை நாம் இப்போது பார்ப்போம். நீங்கள் உங்களுடைய கணிப்பொறியை திறந்து இந்த கூகுளுக்கு போங்க. கூகுள் தேடு இயந்திரத்தில் போயிட்டு ePass என்று நீங்கள் தேடினால் முதல் எடுத்த உடனே அதை வருது பாருங்கள். TNEPass.TNEGA.org இந்த தளத்தை நீங்கள் சொடுக்க வேண்டும். சொடுக்கினால் இந்த பக்கம் வரும். இப்போது இதில் என்ன போட்டிருக்கு பாருங்கள், குறிப்பிட்ட தொழில் நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம். யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அந்த பட்டியல் இப்போதைக்கு ஆங்கிலத்தில் இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவுட்சைடு கிரேட்டர் சென்னை போலீஸ் லிமிட்ஸ் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ், டிஸ்பென்சரிஸ், ஃபார்மசிஸ், லேப்ஸ், டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ், அது மாதிரி ஷாப்ஸ் அண்ட் இ-காமர்ஸில் என்னெல்லாம் தேவை, யாருக்கெல்லாம் தேவையெல்லாம் போட்டிருக்காங்க. நோ பாஸ் நீடட் ஃபார் ஸ்டாண்ட் அலோன் ஷாப்ஸ், அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரியில் யாருக்கெல்லாம் இது தேவை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், அது மாதிரி ஃபினான்ஷியல் செக்டார், சோஷியல் செக்டார் என்று பெரிய பட்டியல் இருக்குது. பப்ளிக் யூட்டிலிட்டிஸ், பிரிண்டிங் ப்ரெஸ், அது மாதிரி ஐடிஇஎஸ், ஐடி எனேபிள்டு சர்வீசஸ், அதில் ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. ஐடிஇஎஸ், பிபிஓ, கேபிஓ, டேட்டா சென்டர், கால் சென்டர், அது மாதிரி லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸு அதில் என்னென்னலாம் இருக்குது. அர்பன் இண்டஸ்ட்ரீஸு, அது மாதிரி ரூரல் இண்டஸ்ட்ரீஸ், கீழே பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் வேர் ஹவுசிங், அது மாதிரி அந்த எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய இந்த சிறு குறுந்தொழில்கள், அது மாதிரி ப்ரைவேட் ஆஃபீஸர்ஸ் யார் இருக்கலாம், அது மாதிரி வித்தின் கிரேட்டர் சென்னை போலீஸ் லிமிட்ஸில் என்னெல்லாம் வருது, இன்னும் ஒரு பெரிய பட்டியல். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த உங்களுடைய தொழில் இதில் எதாவது வருதான்னு பார்த்து நீங்கள் மீண்டும் அந்த தொழிலை தொடங்கும் பட்சத்தில் அதற்கு நீங்கள் தேவையான இந்த ePass பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் ஒரு பொருளை, உற்பத்தி பொருளை, மூலப்பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக வேண்டியிருக்கும். அது மாதிரி மக்கள், தொழிலாளர்கள் போக வேண்டியிருக்கும். இப்படி பல தேவைகளுக்காக, உங்கள் தொழில் தேவைகளுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபராக இருந்து அவர் போகணும்னா திருமணம், அவசர மருத்துவம், நெருங்கிய உறவினர் மரணம், வேறு இடத்தில் சிக்கி தவித்தல் ஆகிய காரணங்களுக்காக மட்டும் தனிநபர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வகையில் மட்டும் ஏதாவது ஒரு தேவை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இது மாதிரி ஒரு ePassக்கு விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இந்த அனுமதி சீட்டு, இந்த TNEPass என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு பயண அனுமதி சீட்டுக்கு விண்ணப்பிக்க விலக்கு அளிக்கப்பட்ட துறைகள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. இந்த துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், இந்த விவசாயம், பண்ணை நடவடிக்கைகள், இது எல்லாத்துக்கும் விலக்கு அளிச்சிருக்காங்க. அது மாதிரி அனிமல் ஹஸ்பண்டரி, ஃபிஷரிஸ், மூவ்மெண்ட், லோடிங் அன்லோடிங், இதெல்லாம் கொஞ்சம் இப்போ தமிழை படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க போல் இருக்கு. தமிழாக்க பணிகள் அறகுறையாக இருக்குது. அனைத்து சரக்கு போக்குவரத்து, அனைத்து விதமான பொருட்களின் நகர்வு, சுமை வாகனம், நெடுஞ்சாலை உணவு விடுதி, தாபா, வாகன பழுதுபார்ப்பு நிலையம், இதுக்கெல்லாம் விலக்கு அளிச்சிருக்காங்க. எம்எஸ்எம்இஸ், அவுட்சைடு கிரேட்டர் சென்னை போலீஸ் லிமிட்ஸு, பிளான்டேஷன்ஸு, தோட்ட தொழில், தேயிலை தோட்டம், அது மாதிரிலாம் அவங்களுக்குலாம் தேவையில்லை. சப்ளை ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ், கடைகள், அத்தியாவசிய பொருட்கள் விற்கும் மளிகை மற்றும் குறு வணிக கடைகள் மற்றும் வண்டிகள், இவங்கெல்லாம் இப்போ இதுக்கு விலக்கு அளித்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவர்கள் இந்த பயணச்சீட்டு இல்லாமலே போகலாம். சரி, நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இதில் உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுக்காக ரொம்பவும் சிரமப்பட வேண்டாம். இந்த கூகுளுக்கு போயிட்டு இந்த TNEPass அப்படின்னு நீங்கள் தேடினாலே இந்த பக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே முதல்ல உங்களுடைய செல்பேசி எண், இப்போ நான் என்னோடது போடுறேன் பாருங்கள். நீங்கள் போட வேண்டியது இங்கே அங்கே ஒரு எண் கொடுத்துருப்பாங்க. அதை இதே பக்கத்துக்கு இருக்கிற பெட்டியில் அதை போடணும். போட்டுட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள், ஒரு ஓடிபி நமக்கு வரும். அதில் உள்ளே எழுதணும். பாருங்கள், எனக்கு ஒன்று வந்திருக்கு. இதை நான் இங்கே உள்ளே எழுதுறேன்.
இதை போட்டால் நம்ம உள்ளே வந்துடலாம். இப்போ பாருங்கள், டிஎன் ePass அவருடைய மொபைல் எண்ணுங்க மேலே வந்துடும். இப்போ நம்ம எந்த வகையில் இதில் வர்றோம்னு பார்ப்போம். தனிநபரா, குழுவா, அது மாதிரி சொந்த வாடகை வாகனம், சொந்த வாகனமா, வாடகை வாகனமா, அதெல்லாம் இங்கே இருக்குது. தொழில் நிறுவனங்கள், அதெல்லாம் இந்த பகுதி. தமிழ்நாட்டின் உள் நுழைதல், இப்போ நம்ம ஒருவேளை வந்து வெளி மாநிலத்திலேருந்து வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாம் இந்த பகுதிக்குள்ளே வரலாம். தமிழ்நாட்டிற்குள் விமான பயணம், அது மாதிரி ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கான நுழைவு அனுமதி சீட்டு, இதெல்லாம் இந்த பகுதியில் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் எந்த பகுதியில் வர்றீங்கன்னு பார்த்து அந்த பகுதிக்கான இந்த நுழைவு அனுமதி சீட்டு ePass நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இதை தனிநபர் பிரிவில் பார்க்குறேன். இப்போ இதில் என்ன போட்டிருக்குன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய குறிப்பின்படி 25 மாவட்டங்களுக்கு அந்தந்த மாவட்டங்களுக்குள் போக்குவரத்து இயக்கத்திற்கு ePass இல்லாமல் இயக்க தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த 25 மாவட்டங்கள் எதுன்னு ஒரு பட்டியல் இருக்குது. கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருச்சிராப்பள்ளி, திருவாரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர். இந்த பகுதியில் இருக்கிறவங்க அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே போகிறதுனா அவங்களுக்கு வந்து ePassலாம் தேவையில்லை. அந்த மாவட்டத்தை விட்டு வெளியில் வர்றது இருந்தால் மட்டும்தான் ePass தேவை. சரியா? உங்களுக்கு அப்படி ஒரு மாவட்டத்துக்குள்ளே போகிற தேவையாக இருந்தால் நீங்கள் அதை விட்டுடலாம். ஒரு வேளை அடுத்த மாவட்டத்துக்கு போகணும்னா நீங்கள் கண்டினியூ பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு படிவம் ஒன்று வரும். நீங்கள் பாருங்கள், முதல்ல வந்து என்ன காரணத்துக்காக அப்படின்னு இருக்கும் பாருங்கள். டெத், மேரேஜ், மெடிக்கல் எமர்ஜென்சி, ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பீப்புள். இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு இதில் போடுறோம். ட்ராவல் எது வரைக்கும், அவுட் சைட் டிஸ்ட்ரிக்ட் நான் இங்கே போடுறேன். என்னெல்லாம் இருக்குது, வித்தின் டிஸ்ட்ரிக்ட், அவுட் சைட் டிஸ்ட்ரிக்ட், கோயிங் அவுட் சைட் தமிழ்நாடு, கம்மிங் இன்சைடு, டிரான்சிட்லாம் இருக்குது. நான் அவுட் சைட் டிஸ்ட்ரிக்ட் போடுறேன். டேட் ஃப்ரம், இப்போ என்ன இன்றைக்கி 27ஆம் தேதியா, நான் இன்றைக்கே போடுறேன். டேட் 2 என்றைக்கு வரைக்கும் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன செய்யலாம், அடுத்தது நாளைக்கு போடுறேன். சரியா? இப்போ விண்ணப்பதாரர் பெயர், இப்போ நம்ம வந்து தமிழ்லேயும் போடலாம், ஆங்கிலத்துலேயும் போடலாம். நான் தமிழ்லேயும் போடுறேன், இங்கே போடுறேன். பாலினம், மேல், ஃபீமேல், அதர் இருக்குது, மேல் போட்டுக்குங்க. இப்போ வந்து தாய், தந்தை, கணவர் பெயர், தந்தை பெயர் நான் போடுறேன். சரியா? இப்போ விண்ணப்பதாரருடைய வயது என்ன, அவங்க ஒன்று போடுறேன். அப்புறம் விண்ணப்பதாரர் தவிர மற்ற பயணிகளின் எண்ணிக்கை, என் கூட ஒருத்தர் வர்றாருன்னு நான் போடுறேன். இங்கே என்ன பெரிய பட்டியல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதுலேயே வந்து எவ்வளோ பேருன்னு நம்ம அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணி கூட சொடுக்கி நீங்கள் எண்களை போடலாம். இப்படி அது கீழே சுருக்கிட்டு வந்தால் குறைஞ்சிட்டே வரும். அப்படி ஏதாவது ஒரு எண்ணை நீங்கள் நேரடியாக போடலாம், நேரடியாகவும் போடலாம். ஐடி ப்ரூஃப், ஏதாவது நீங்கள் ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும். என்னென்ன மாதிரி இருக்குது, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது. நம்ம வந்து ஆதார் கார்டு போடுவோம். விண்ணப்பத்தாளர் அடையாள சான்று எண், ஐடி ப்ரூஃப் நம்பர். அதை போட்டோம். வாகன வகை என்ன, நம்ம ஒரு காரில் 2 பேர் வரைக்கும் தான் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பஸ்ஸுனா 20 பேர், வேன்னா 7 பேர், இன்னோவா எஸ்யூவி அப்படின்னு சொன்னால் அது ஒரு 3 பேர் வரைக்கும் போகலாம். காரில் 2 பேர், பைக்குனா ஒருத்தர் தான் போகலான்னு போட்டிருக்கு. நான் ஒரு காருன்னு போடுறேன். சரியா? இப்போ வந்து கார் எண் கேட்குறாங்க, ஒரு எண் போடுறேன். இதில் உதாரணத்துக்கு நான் போட்டிருக்கேன். அடிஷ்னல் ரிமார்க்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து குறிப்பிடலாம், எதுக்காக இங்கே போகிறோம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட், அடுத்தது அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு விவரம் கேட்டிருக்காங்க.
மாநிலம் தமிழ்நாடு தான். டிஸ்ட்ரிக்ட் வந்து திருவள்ளூர் வரும். அது திருவாரூர். அது திருவள்ளூர் தான். திருவள்ளூர் போட்டுற வேண்டியது. அதனால் நீங்கள் வந்து அம்பத்தூர்னே போட்டுற வேண்டியது. அஞ்சல் குறியீடு தெரிஞ்சால் போட்டிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக வேணும்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு நட்சத்திர குறி இருந்தால் கண்டிப்பாக வேண்டும். ஃப்ளாட் நான் உதாரணத்துக்கு போடுறேன். உதாரணத்துக்கு போடுறேன். கோயம்புத்தூர் தெலுங்குனா விட்டுங்க, 40 போட்டுக்கோங்க. இது ஒரு உதாரணத்துக்கு நம்ம போட்டிருக்கோம். இப்போது அடுத்தது இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த கடைசி பக்கம் 3வது பக்கத்தில் மருத்துவ சான்றிதழை நம்ம இணைக்கணும். இப்போ ஏற்கனவே உங்களுடைய மருத்துவர் இது மாதிரி இந்த மருத்துவமனைக்கு போங்க அல்லது இந்த காரணத்துக்காக நீங்கள் வந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இதை நீங்கள் ஏற்கனவே இந்த ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப், வேர்டு, டாக்கு, டிஓசிஎக்ஸ், டாக்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் வந்து அந்த இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், மருத்துவருடைய சான்றிதழை. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேன்லாம் வேர்ட் டாக்குமெண்ட்லாம் இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ, அப்படியே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் உங்களோட வச்சுக்கிட்டு இங்கே நீங்கள் அதில் வந்து அட்டாச் பண்ணணும். இதனுடைய மேக்ஸிமம் சைஸ் வந்து 500 KB தான் இருக்கணும். இப்போது விண்ணப்பதாரர் தவிர மொத்த பயணிகளின் எண்ணிக்கை 1. ஆட் பேசஞ்சர் கிளிக். அனைத்து பயணிகளின் விவரங்களையும் இங்கே பதிவிடவும். டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ராவலர்ஸ். ஸோ இங்கே போடுறேன். ஒருத்தரோட தான் இந்த விண்ணப்பதாரர் பேர இன்னொருத்தர் தான் போகலாம்னு இருக்குது. அது மாதிரி எல்லா ட்ராவலர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இதில் வந்து இணைக்கணும் போட்டு. அவ்வளோதான். நீங்கள் இதை வந்து இதை இணைச்சிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தமிழக அரசில் இந்த பிரிவை பார்க்கின்ற அலுவலர்கள் இதை உடனடியாக கவனித்து உங்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் இதற்கு உங்களுக்கு உரிய பதிலை தருவார்கள். உங்களுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நினைத்தால் அவர்கள் உரிய பதிலை தருவார்கள். இதில் உங்களுக்கு வந்து உங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு அவங்க தொடர்பு கொண்டு இந்த விவரத்தை அனுப்புவாங்க, அல்லது உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், இந்த மாதிரி விவரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதன்படி நீங்கள் வந்து உங்களுடைய இபாஸை பெற்றுக்கொண்டு உங்கள் பயணத்தை நீங்கள் திட்டமிடலாம். இதற்கு நீங்கள் ஒரு பைசாவும் செலவிட வேண்டியதில்லை. உங்களிடம் வந்து ஒரு கணிப்பொறியும் இணைய இணைப்பும் இருந்தால் நீங்கள் இதை வந்து வீட்டிலிருந்தே செய்து விடலாம். ஒருவேளை கணிப்பொறி இல்லைன்னா கூட உங்களுடைய செல்பேசியிலேயே நீங்கள் வந்து இந்த அதில் வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் அது மாதிரி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதிலேயே நீங்கள் எல்லா விவரத்தையும் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணால் உங்களுக்கு தேவையான பயண அனுமதி சீட்டு கிடைத்துவிடும். இந்த ஏற்கனவே இந்த எல்லா விதமான ஆவணங்களையும் தயாராக எடுத்து வைத்து கொண்டால் இந்த வேலை ரொம்பவும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். உங்களுடைய ஆதார் எண் அல்லது இந்த மாதிரி மருத்துவருடைய சான்றிதழ், மருத்துவ சான்றிதழ் அல்லது உங்கள் வாகனத்தினுடைய பதிவு எண், இந்த எல்லா விவரத்தையும் நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சரசரன்னு 5-10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வேலையை முடிச்சிடலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவங்களை இந்த பின்னூட்டத்தில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.